இரும்பு மேற்கூரை சரிந்த விபத்தில் வடமாநில தொழிலாளி பலியாகி இருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராமாவரத்துல நேற்றைய தினம் மேற்கூரை சரிந்து இடிந்து விபத்து ஏற்பட்டதுல மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கும் கட்டுமானத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா இந்த விபத்துல வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி ஒருவர் படுகாயங்களோடு அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை ராமாபுரத்துல அந்த கட்டுமான பணிகளுக்காக தற்காலிக குடியிருப்பு அமைக்கப்பட்டு அதுல ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. மேற்கூரை சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளி உயிரிழந்த ஒரு சூழல்ல மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவ சிகிச்சையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பா நேற்று நடைபெற்றிருந்த அந்த IPL ஃபைனல் போட்டியை பார்வையிடுவதற்காக இந்த தொழிலாளிகள் அனைவருமே கூடாரத்துல காத்திருந்தாங்க. அப்போதுதான் இந்த மேற்கூரை சரிந்து விழுந்து விபத்து என்பது ஏற்பட்டதாக தெரிய வந்தது. உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியோடு விபத்துல சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளுக்காக இந்த தொழிலாளிகள் அனைவரும் பயன்படுத்தப்பட்டதாகவும் விதிகளை மீறி சட்டத்திற்கு புறம்பாக கூரை அமைத்து கூரையில இந்த தொழிலாளிகள் தங்க வைக்கப்பட்டதாக பல்வேறு கருத்துக்கள் வேகமாக பரவிய ஒரு சூழல தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட விபத்து நடைபெற்ற பகுதியில இடமும் பணியாளர்களும் மெட்ரோ ரயில் பணிகளுக்கு பணியமர்த்தப்படவில்லை எனவும் மெட்ரோ ரயிலுக்கும் இந்த விபத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா ராமாபுரத்துல நடைபெற்ற இந்த சம்பவம் L&T கம்பெனி மூலமாக கட்டுமான தளத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கொட்டகையில நடைபெற்றிருப்பதாகவும் இந்த சம்பவம் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளுடனோ அல்லது மெட்ரோ ரயில் திட்டங்களுடன் தொடர்புடைய எந்த ஒரு தொழிலாளர் கொட்டைகளுடனோ தொடர்புடையது அல்ல என்பதை தெளிவாக விவரிக்கும் வண்ணம் சென்னை மெட்ரோ நிர்வாகத்தின் தரப்புல தற்போது தெளிவுபடுத்த விரும்புவதாக இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். IPL பார்த்து கொண்டிருந்தவர்கள் மீது மேற்கூரை சரிந்து விழுந்த விபத்தில் வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.